குழலோசை சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஆரோக்கியம், சுய முன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. என்றும் போலென்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது குழலோசை. அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்பு வணக்கங்கள். முதலில் அன்பு கடல், அமெரிக்கடல், கருணை கடலான நிலவில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நமது பரம்பிதா பரமாத்மா சதாசிவன் நிராகார், ஓ ஆனந்தத்தின் கடலே, உனது மகிமை நிகரற்றதே. நம் பரம்பிதா பரமாத்மா, நம் பரம்பிதா பரமாத்மா சதாசிவ நிராகார், பரம்பிதா பரமாத்மா சதாசிவ நிராகார், ஓ ஆனந்தத்தின் கடலே, உனது மகிமை நிகரற்றதே. மகிமை நிகரற்றது, உந்தன் மகிமை அளவற்றது. மகிமை நிகரற்றது, உன் மகிமை அளவற்றது. நம் பரம்பிதா பரமாத்மா, உலகை படைப்பது நீ அல்லவோ, வரங்களை வழங்கும் வள்ளல் அல்லவோ. உலகை படைப்பது நீ அல்லவோ, வரங்களை வழங்கும் வள்ளல் அல்லவோ. உன்னை அடைந்தே பெறுவோமே, உன்னை அடைந்தே பெறுவோமே. இம்மை மறுமையின் பரிசல்லவா, மகிமை நிகரற்றது, உந்தன் மகிமை அளவற்றது. மகிமை நிகரற்றது, உன் மகிமை அளவற்றது. நம் பரம்பிதா பரமாத்மா, ஓங்காரேஸ்வர் சர்வேஸ்வர், முக்தியின் வள்ளல் முக்தேஸ்வர். ஓங்காரேஸ்வர் சர்வேஸ்வர்
சர்வேஸ்வர் முக்தியின் வள்ளல் முக்தேஸ்வர் வாழ்க்கை படகை கரையேற்றிடவே வாழ்க்கை படகை கரையேற்றிடவே படகோட்டி நீ வந்தாயே மகிமை நிகரற்றது உந்தன் மகிமை அளவற்றது மகிமை நிகரற்றது உன் மகிமை அளவற்றது நம் பரம் பிதா பரமாத்மா அன்பு ஞானம் குணம் நீயே ரூபமும் பரமஜோதியே அன்பு ஞானம் குணம் நீயே ரூபமும் பரமஜோதியே கல்ப விருக்ஷத்தின் விதையும் நீ கல்ப விருக்ஷத்தின் விதையும் நீ உலகின் சாரமும் நீதானே மகிமை நிகரற்றது உந்தன் மகிமை அளவற்றது மகிமை நிகரற்றது உன் மகிமை அளவற்றது நம் பரம் பிதா பரமாத்மா மகிமை நிகரற்றது உன் மகிமை அளவற்றது மகிமை நிகரற்றது உன் மகிமை அளவற்றது மகிமை நிகரற்றது உன் மகிமை அளவற்றது தொடர்வது திருக்குறள். கெடுப்பதோவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதோவும் எல்லாம் மழை கெடுப்பதோவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதோவும் எல்லாம் மழை பெய்யாமல் வாழ்வை கெடுப்பதும் மழையின்றி வளம் கெட்டு நொந்தவர்களுக்கு துணையாய் அவ்வாறே காப்பதும் மழையே ஆகும். வேண்டுதல் வேண்டாமை இல்ல நடி சேர்ந்தார்க்கை ஆண்டும் இழும்பையிலா உடுக்கி இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதை நாவினார் சுட்டவழு ஓஹோ வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கை ஆண்டும் இடும்பையில அழித்தலும் ஈட்டலும் வேண்டா உலகம் அழித்தது ஒழித்து விடும் உடுக்கி இழந்தவன்
அர்த்தம் சொல்லு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. ஒரு நாள் ஒருத்தன் குயிலிடம் சொன்னான், நீ மட்டும் கருப்பாக இல்லை என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கல்லிடம் சொன்னான், நீ மட்டும் உப்பாக இல்லை என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ரோஜாவிடம் சொன்னான், உன்னிடம் முட்கள் இல்லாவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்போது அந்த மூன்றும் சேர்ந்து சொன்னது, ஏ மனிதா, உன்னிடம் மட்டும் பிறரின் குறை காணும் பழக்கம் இல்லை என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று. எனவே பிறரின் குறை காணாத மனிதர் என்றுமே அழகுதான். எனவே நாங்கள் என்றும் அழகை பார்ப்போம், எதில் அழகு இருப்பதை பார்ப்போம், குறைகளை பார்க்காமல் விடுவோம். ஏனென்றால் எமது தாதி ஜான்கி அவரது மதிப்புரிய ராஜயோகினி தாதி ஜான்கியிடம் யாராவது குறையை சொன்னால் உடனே கேட்பார்கள் என்று. ஆனால் அவரில் இருக்கும் நல்ல குணங்களை முதல் சொல்லு என்று சொல்லுவார்கள். அதை கேட்டவுடன் நல்ல குணங்களை சொல்லிவிட்டு அவர்களுக்கு அதுக்கு பிறகு இப்போது அவர்களின் குறைகளை சொல்ல என்று கேட்பாராம். ஆனால் அந்த நல்ல குணங்களை சொன்ன பிறகு அவர்களுக்கு வீணான எண்ணங்களையோ குறைகளையோ சொல்ல மனமே வராது. எனவே அழகை பார்ப்போம், நன்றாக இருப்போம். சா 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 தி சரி சபா மப த த த சரி பாபா. சா 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 தி சரி சபா மப த த த சரி பாபா. க ம த நி சா தி ரி சா. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு. மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு. புன்னகை
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. நமது அமுதமழை இணையதள வானொலியில் செப்டம்பர் 1 முதல் புத்தம்புது நிகழ்ச்சி காந்திய சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்குகிறார் மதுரை காந்தி அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு நடராஜன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். காந்திய சிந்தனை. இது எனக்கு ஒரு நல்ல பிரித்த கதை உண்டு. ரொப்பரை பார்த்து பென்சில் சொன்னதாம், ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் தவறுக்கு என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகின்றாய், ஆனால் என்னை சுத்தம் செய்யும் பொழுது நீ கரைந்து கொண்டே போகின்றாய், அது எனக்கு வருத்தமாக இருக்கின்றதென்று. ரப்பர் அதற்கு, அது என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதற்குத்தான். என்னை கண்டு நீ வருந்த வேண்டாம், இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி. என்னால் உன் தவறுகள் அளிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என் வெற்றி. நான் கரவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது. அந்த ரப்பர் வேறு யாருமில்லை, யார் நினைக்கின்றீர்கள்? நமது பெற்றோர்தான். அவர்கள் ஆயு முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். எமது முன்னேற்றத்துக்காக, எமது நன்மைக்காக, எமது வாழ்வின் நல்ல சந்தோஷத்துக்காக நம் மீது எந்தவித பொறாமைப்படாத இரு உள்ளங்களும் எமது பெற்றோர்கள் தான். கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். கடவுளின் நெஞ்சம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், பல்லுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. இயற்கையின் படைப்பை பற்றி எண்ணி பார்க்கும் பொழுது சில வேளையில் ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்கும். நாங்கள் மனிதர்கள் அறிவில் சிறந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பல பல நல்ல விஷயங்களுக்கு உதாரணமாக விலங்குகளையும் பிராணிகளையும் தான் நாம் கூறுகின்றோம். இதில் யார் உண்மையில் அறிவில் சிறந்தவர்கள்? குறிப்பாக எனக்கு இப்போது எறும்பு ஞாபகம் வருகின்றது. எறும்புகள் எப்பொழுதும் விட்டு கொடுப்பதில்லை. அவைகள் எங்காவது செல்லும் பொழுது அவற்றை நீங்கள் நிறுத்த முயற்சி செய்தால் அவை அடுத்த வழியை தேட ஆரம்பிக்கும். மேலே இறங்கும், கீழே இறங்கும், அது சுற்றி ஏற ஆரம்பித்துவிடும். அடுத்த பாதைகளை பார்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு போவதற்கு எந்த தடை வந்தாலும் விடாமல் இருக்க இந்த பாடம் மனிதனுக்கு போதுமானதாக இருக்கும். மனிதர்கள் என்ன சொல்வார்கள்? ஒரு சிறு தடை வந்ததும் நேரம் சரியில்லை, நாளைக்கு செல்லலாம் என்றெல்லாம் சாக்குப்போக்கி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எறும்பு பாருங்கள், எந்த ஒரு தடை வந்தாலும் அந்த தடையை பொருட்படுத்தாமல் தமது கண்ணின் கருத்தாக இருந்த அந்த காரியத்தை செய்து முடிக்கின்றது. அடுத்தது, எறும்புகள் எல்லாம் கோடை காலத்தில் குளிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்றது. இது ஒரு முக்கியமான தொலைநோக்கும். எப்பொழுதுமே கோடை காலம் இருக்கும் என்று நினைத்து கொண்டு அப்பாவியாக நீங்கள் இருக்க முடியாது. ஆகவே
எறும்புகள் குளிர்காலத்துக்கான உணவுகளை கோடைகால மத்திக்குள் சேர்த்து வைக்கின்றது போல் நீங்களும் எதிர்காலத்துக்கு இப்பவே திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். சொல்லுவார்களை நீங்கள் திட்டமிட தவறிவிட்டால் நீங்கள் தோல்வி அடைய நிச்சயித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். எனவே திட்டமிடுங்கள். அடுத்தது எறும்புகளின் இன்னொரு சிறப்பியல்பு விடாமுயற்சி, கடின உழைப்பு. எப்போதும் அது விடாமுயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக கூட்டு முயற்சி. எப்போது எறும்பு தனியாக போர்வதை பார்த்திருக்கின்றீர்களா? எப்போதும் ஒன்றாகவே சேர்ந்திருக்கும். கூட்டு முயற்சியில் ஒரு பலம் உள்ளது. நல்ல உதாரணம் இல்லையா? ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. நீதானே
புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டீரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. தோழா, முன்னால் வாடா, முன்னால் முடியும், முன்னால் முடியும். தோழா, முன்னால் வாடா, முன்னால் முடியும். தலதளபதி தளபதி நீலா நீலா மன்னன் தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் மகன் நீதானே. நமது அமுதமழை இணையதள வானொலியில் காந்தி மகான் மகான் காந்தி மகான். செப்டம்பர் 1 முதல் புத்தம்புது நிகழ்ச்சி காந்திய சிந்தனை. மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான். நிகழ்ச்சியை வழங்குகிறார் மதுரை காந்தி அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு நடராஜன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேசிய சேவா குரு தெய்வீக பூஜை. காந்திய சிந்தனை. அண்மையில் நான் கொடைக்கானல் சென்றிருந்த போது கோடை எஃப்எம்முக்காக ஒரு நேர்காணல் இடம்பெற்றிருந்தது. அந்த நேர்காணலை அமுதமலை நேயர்களுக்காக இப்போது. வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 இப்பொழுது சொந்த பதம் நிகழ்ச்சிக்காக ஆஸ்திரேலியால இருந்து சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர்ஸை பார்க்கும்போது, தமிழ்நாட்டினுடைய பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்திருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் கூட ஆஸ்திரேலியால என்னென்ன சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்கு, என்னென்ன உணவு முறைகள் இருக்கு அவரை சந்திச்சு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய பெயர் கீதன் நடராஜன். அவரை நம்ம கோடை பண்பலை நேர்கள் சார்பாகவும் சொந்த மதம் நிகழ்ச்சி சார்பாகவும் இந்த பண்பலைக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க கொடைக்கானல் ரொம்ப குளிர்தா? குழு குழுன்னு நல்லா இருக்கு. என்னெல்லாம் கொடைக்கானல்ல நீங்க பாத்தீங்க? நான் வந்தது அந்த அருவி, அந்த பூம்புவார், அந்த பூம்பாறை, குனாஸ் ராக், அந்த அருவிகள். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதுண்டா அந்த கார், அந்த இயற்கைக்குள்ளால கார் ஓடும் போது அந்த வளைஞ்சு வந்த பச்சை பசேலண்டு ரொம்ப அழகா இருந்தது. அந்த இயற்கை அழகுதான் ரொம்ப அழகா இருந்தது. சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சது? எங்களோட சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஞாபகம் வந்தது. இருந்தாலும் நான் ஆஸ்திரேலியா வசித்தாலும் நான் பிறந்து வளர்ந்தது ஸ்ரீலங்கா. அங்கே இப்படித்தான் பச்சை பசேலண்டு இருக்கும். புறவியில இருந்த அந்த ஞாபகம் வந்தது. சின்ன வயசு ஞாபகம். ஆஸ்திரேலியால நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இப்ப நான் 27 வருஷமா அங்க இருக்கிறேன். அங்கதான் என்னோட யூனிவர்சிட்டியில போய் பேச்சுலர் ஆஃப் நர்சிங் அண்ட் ஒரு பட்ட படிப்பை முடிச்சேன். அதை முடிச்சிட்டு தான் இப்போ 27 வருஷமா அந்த தொழில் தான் பார்த்து வந்துருக்கேன். பேச்சுலர் ஆஃப் நர்சிங் முடிச்சிருக்கீங்க நீங்க. அப்போ மேல் நர்ஸ் நீங்க. ஓகே. ஆஸ்திரேலியால நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் போக நீங்க என்னெல்லாம் பொழுதுபோக்குக்காக அல்லது உங்களுடைய டைம் எப்படி நீங்க செலவு பண்றீங்க? பொழுதுபோக்குன்றதான் எனக்கு இப்ப தொழிலும் எனக்கு சேவை சம்பந்தப்பட்டதான். அதை விட எனக்கு இன்னும் மனதுக்கு பிடிச்சது மக்களுக்கு சேவை செய்யறது. அதால எனக்கு தியானத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதால தியானம் படிச்சு அதை இப்ப மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் பிரம்மகுமாரிகள் ராஜீவ தியானத்தின் மூலம். இந்த தியானம் எப்படி பண்ணணும்? அது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, தியானம் பண்ணா கண்ண மூடி இருந்து ஏதோ சொல்லி கொண்டிருக்கணும். அது இல்ல, இது ஒரு டிஃபரெண்டான விஷயம். தியானம் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, முதல் எங்களை நாம அறிஞ்சு கொள்றது. ஏன்டா நிறைய பேருக்கு நாங்கள் யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு தெரியாட்டி அதால அனைத்து பிரச்சனைக்கும் அதான் காரணம். இந்த முதல் தர எனக்கு இந்த தியானத்தை நான் கற்க போன போது எனக்கு அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்கள் யார்? அதை கேட்டோன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு லைட் பல்ப். ஆஹா, இது இவ்வளவு விஷயம் இருக்கா தெரியாம இருந்ததோ. ஆனா நாங்கள் யாருன்னு கேட்டா இப்ப எனக்கு தெரியுமே, என்னுடைய பெயர் என்னன்னு எனக்கு தெரியும், என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க டிஃபரெண்டா சொல்றீங்களே, நான் யாருன்றது என்ன டிஃபரெண்டா இருக்கு? அதான் சொல்லுவாங்க, நாங்கள் யாருன்னு. அதாவது தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தா உலகத்தை ஆளலாம்னு சொல்லுவாங்க. உடம்பை அறியறதால உலகத்தை ஆளலாது, எங்களுக்குள்ள சக்தி அறியறதான் உலகை ஆளலாம். அந்த சக்தி யாரு? அந்த சக்தி தான் எங்களை இயக்கி கொண்டிருக்கு. அதுதான் உண்மையான என்னோட அடையாளம். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நான் யார் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்ல போறீங்க? நீங்கள் யாருன்றது யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கீதன் சொல்லும் பொழுது, எனது கைன்னு சொல்லும் பொழுது ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. நான் கீதன், எனது கை. அப்ப யார் எனது கைன்னு சொல்றது? உள்ள இருக்கிற அந்த உயிர் தான் நான். அந்த ஆத்மான்னு சொல்லுவோம், தமிழ்ல ஆத்மான்னு சொல்லுவாங்க, இல்ல உயிர்ன்னு சொல்லுவாங்க.
அல்லது ஆன்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மாவை அறிவதுதான் ஆன்மீகம். சோ அப்ப உங்களுடைய ஓய்வு நேரங்கள்ல இந்த தியானத்தின் மீது கவனம் கொடுக்குறீங்க. சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி தியானம்ங்கிறது வந்து உடல் நான் அல்ல, நான் வந்து ஒரு ஆன்மா அப்படின்னு உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உணரணும் அப்படின்னா தியானத்துல உட்காரும் பொழுது எந்த இடத்துல அந்த உணர்வை கொண்டுட்டு வரணும்? நெற்றின் நடுப்பகுதியில் ஒரு சக்தி இருப்பதாக. நாங்கள் ஏன் கோயிலுக்கு போகும்போது அதுல பொட்டு வைக்கிறோம், ஏன் நெத்தியில பிளஸ் பண்றாரு, அதுல ஒரு உயிர் சக்தி இருக்குன்றது. அந்த உயிர் சக்தியை ஆக்டிவேட் அந்த குளிமைப்படுத்துறதுக்கு தான் பொட்டு வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஆத்மா நெத்தியின் நடுப்பகுதியில் இருக்கின்றது. உண்மையில் அது மூளைக்கு அந்த ஹைப்போதலமஸில் பின்னால் இருக்கிறது. அது இலகுவாக நெத்தியின் நடுப்பகுதியில் இருப்பதாக நாங்கள் உணர்றீங்க. ஆஸ்திரேலியால நீங்க எந்தெந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்திருக்கீங்க? நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டீங்கள் என்றாலே ஆக்கள் கேட்கறது முதலாவது வந்து சிட்னி ஒப்ரா ஹவுஸ். அது நீங்க சிட்னி ஆஸ்திரேலியான்னு போட்டாலே அந்த ஒப்ரா ஹவுஸ் தான் முதலாவது வரும். அது ஒரு தனித்துவமான டிசைன். இது ஒப்ரா ஹவுஸ் ஒரு தனித்துவமான மண்டபம். அங்கே இசை கச்சேரிகள் எல்லாம் வித்தியாசமான நடக்கும். அதுக்கு பக்கத்திலேயே பீச் இருக்கு. அதுக்கு ஹார்பர் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட பிரிட்ஜ். நினைக்கிற ஒரு யூனிக் டிசைன், ஒரு தனித்துவமான டிசைன், ஒரு வடிவா இருக்கும். ஸ்பெஷலா அந்த நியூ இயர் புது வருஷ கொண்டாட்டத்தில் அங்கதான் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்ல ரொம்ப அழகா இருக்கும் வந்து பார்க்கும்போது. அதுதான் சிட்னிக்கு நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டீங்க, சிட்னில இருக்கிறீங்கன்னா அது பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஆஸ்திரேலியா பார்த்ததா சொல்லலாம். ஓ எல்லாமே அங்க இருக்கும், எல்லாம் இருக்கு. அது சிட்னில இருந்து ஒரு 1 hour 2 hours தள்ளி போனா அங்க ப்ளூ மவுண்டன், நீலகிரி என்று தமிழ்ல சொல்லுவாங்க. ப்ளூ மவுண்டன் தமிழ்நாட்டுல கூட நீலகிரி இருக்கு சொல்ல. அங்க வரும்போது ஒரு சொன்னார் இங்கேயும் நீலகிரிக்கு ப்ளூ மவுண்டன். அதுவும் இன்னொரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை பிரதேசம். பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர். இயற்கைகளில் ரொம்ப நல்லா இருக்கும். வின்டர் கொஞ்சம் கூட குளிரா இருக்கும், ஆனா ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ப்ரிங் டைம் அந்த இலை துளிர்காலம் வந்து ரொம்ப பூக்கள் எல்லாம் போது ரொம்ப அழகா இருக்கும். அங்கேதான் அடுத்த 2வது மிக மிக ஆக்கள் விரும்பி வாரது ஆஸ்திரேலியாவில், சிட்னியில். இப்ப இந்த 2 பிளேஸ்மே நீங்க நிறைய டைம் போயிருக்கீங்க? நிறைய பேர் அழைச்சிட்டும் போயிருக்கேன். இப்ப நீங்க இந்தியா வந்திருக்கீங்க, அதுவும் குறிப்பா வந்து இப்ப கொடைக்கானல் பண்பலை நேயர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டுல நீங்க எந்த இடங்களை எல்லாம் சுத்தி பார்த்தீங்க? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஒவ்வொன்றும் தனித்துவமா இருந்தது. முதல் நான் காலடிச்சு வைத்தது சங்கம் பழத்த தமிழ்ன்னு சொல்லுவாங்க, மதுரை. அது இவ்வளவு காலமா ஏன் இந்த மதுரைக்கு போகவில்லையென்று இருந்தது. எனிவே இந்த மதுரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். முதல் மதுரை மீனாட்சியின் தரிசனம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு தனித்துவமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம். அதுக்கு பிறகு தஞ்சை பெருங்கோயில். எனக்கு வாழ்நாள்ல ரொம்ப நாளா போகணும்ன்ற ஒரு மனதில் இருந்த ஆசை தஞ்சை பெருங்கோயில். படத்துல பார்த்திருக்கிறேன், கதைகளை கேட்டிருக்கிறேன். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா ஒரு தனித்துவமான ஒரு ஆலயம். அதுக்கு பிறகு வந்து ராமேஸ்வரம். அது எனக்கு ஒரு சின்ன வயசுலயே நான் படத்துல பார்க்கும் பொழுது இப்படி ஒரு கோயிலுக்கு போகலாமா என்று நான் கனவுல தான் யோசிச்சது. நான் நேரடியா போகும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம். அதுவும் போய் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதுல தனுஷ்கோடி, அங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ராமர் அதுல வந்து கால வச்சாரு, அங்க இருந்து பாலம் கட்டி ஸ்ரீலங்கா போனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது அடுத்து அப்புறம் கன்னியாகுமரி, இந்தியாவின் ஒரு தென் பகுதியா ஃபீலிங். 3 அந்த கடலும் சங்கமிக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அடுத்தது அந்த விவேகானந்த மெமோரியல், அதுல எழுதியிருந்தாங்க விவேகானந்த் அங்கேதான் கடைசியா வந்து தியானம் பண்ணியிருந்தாரு. நான் தியானம் படிக்கிறதுக்கு அவர் ஒரு ஆதாரம்னு சொல்ல வேண்டாம். சின்ன வயசுல அவர்கிட்ட புத்தகம் தான் நான் வாசிப்பேன், ராமேஸ்வர் கதைகளை தான் நான் படிப்பேன். அதாலே அவர் மூலம் எனக்கு ஒரு அவர்கிட்ட மெமோரியல்ல போயிருந்தது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். சோ அதுக்கப்புறம் வந்து திருவானந்தபுரம், அதுவும் ஒரு இயற்கையை அழகு கொண்ட ஒரு நல்ல ஒரு நகரம். சுவாமி பத்மநாதர். எஸ், கண்டிப்பா எனக்கு அங்க போகணும்னு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியல, இருந்தாலும் கடைசியாக நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த பொன்களால் சேர்த்த தூண்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக இப்ப கொடைக்கானல் வந்து இந்த குழுகுல அந்த ஊரை பார்த்து ரொம்ப சந்தோஷம், மனம் குளிர்ந்து போயிருக்கிறேன். பாத்தீங்கன்னா எங்களையுமே வந்து ஆஸ்திரேலியா சுத்தி காமிச்சிங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்க, ஒரு ஆலய தரிசனமா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு கொடைக்கானல்ல அமர வச்சிருக்கீங்க. இங்க தமிழ்நாட்டுல நீங்க சாப்பிட்டதுல விரும்பி சாப்பிட்ட உணவு எது? அது கஷ்டமான கொஸ்டின். எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொன்றும் விதமான வெரைட்டியா இருந்தது.
தோசை நல்லா இருந்தது, இட்லி நல்லா இருந்தது, வேற என்ன பரோட்டா நல்லா இருந்தது. பழங்கள் இங்க குறிப்பா நான் சொல்லணும்னா பழங்கள் எல்லாம் இயற்கையா இருக்கு, மிகவும் ருசியா இருக்குன்றது. ஆஸ்திரேலியால பழங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் பட்டதால அந்த டேஸ்ட்கள் குறைவா இருந்துட்டு. இங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதால பழங்கள் நல்லா இருக்குது. நான் கனகாலமா சாப்பிடாத பழங்கள் இப்ப சாப்பிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாள் நீண்ட நாள் சாப்பிடாத பழங்கள் ரம்புட்டான்னு சொல்லுவாங்க, நொங்கு எல்லாம் எங்கட ஊர்ல ஆஸ்திரேலியால கிடைக்காது. சாப்பிடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். கண்ணு முன்னாடி பார்த்ததையுமே அப்பா இத்தனை நாள் நான் பார்க்காத ஒரு பழம் எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சிருந்த பழம் இது கண்ணு முன்னாடி கிடைச்சிருக்கேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். 30 வருஷத்துக்கு பிறகு ரம்புட்டான் சாப்பிட்டு இருக்கிறேன், 30 வருஷத்துக்கு பிறகு நொங்கு சாப்பிட்டு இருக்கிறேன். எங்கட அப்பா நொங்கு அந்த துறையெல்லாம் வேலை பார்த்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி ஒரு கிரிக்கெட் டீம்னு சொல்லலாம். எங்கட மொத்தமா 10 குழந்தைகள். எங்கட அப்பா அம்மாக்கு ஒரு சகோதரி தவறி விட்ட சிறு வயதிலே. இப்போ 9 பேர் இருக்கிறார்கள். அப்பா அம்மாவோட சேர்த்து நாங்கள் 11 மெம்பர்ஸ். சோ ஆஸ்திரேலியால இருந்து கொடைக்கானலை சுற்றி பார்க்க வந்து கோடை பண்பலை நேயர்களையும் நீங்க சந்திச்சிருக்கீங்க. இந்த வருடம் வந்து ரொம்ப முக்கியமான வருடம் கோடை பண்பலை நேயர்களுக்கும் கோடை பண்பலைக்கும். ஏன்னா சில்வர் ஜூப்ளில இருக்கோம். 25வது ஆண்டு விழாவை நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த 25வது ஆண்டு விழால நீங்களும் எங்களோட இந்த கொண்டாட்டத்துல பங்கேற்று எங்க நேயர்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். உங்களுக்கு 25 வயது, அது ஒரு தனித்துவமான யூனிக்னஸ் சொல்ல. நான் இன்னும் இதுவும் என்னோட 25வது ஆன்மீக பயணம். சோ அப்ப 25 ஒன்றா சேர்ந்து இப்ப பொன் விழா கொண்டாடுவோம். பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகள். இல்ல ஒரு கேள்வி எனக்கு தோணுது. இப்போ பிரம்மகுமாரிஸோட ஒரு தியானம்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹெட் குவார்டர்ஸ் போறாங்க, ராஜஸ்தான்ல இருக்க ஹெட் குவார்டர்ஸ் போறாங்க. பொதுவா தியானம் பண்றவங்க ஏன் மலைப்பகுதியை நோக்கி தியானம் பண்றதுக்கு போறாங்க? அதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கா? மலையில உட்காந்துதான் தியானம் பண்ணா நல்லா தியானம் வரும், கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சூட்சமம் இருக்கா? உண்மையில போனா மலை உச்சியில என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னண்டா, என்ன விளக்கம் என்னண்டா, தியானம் பண்ணுவதற்கு அமைதியான இடங்கள் தேவை, அதுவும் ஆன்மீகம் நிறைந்த இடங்கள் தேவை. அதனால தான் இந்த முனிவர்கள் ஞானிகளும் இந்த தியானம் செய்வதற்கு ஒரு அமைதியான ஆன்மீகம் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்தை தேடி போவார்கள். அந்த வகையில மவுண்ட் ஆபு ஒரு சிறந்த ஆன்மீக சிறப்பு பெற்ற இடம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ராஜஸ்தான் ராஜாவே அங்கே ஓய்வு விதிக்கு அங்க வருவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாலதான் ராஜஸ்தான் தியானத்துக்கு பேர் போனதோ என்று நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கொடைக்கானல்லையுமே நீங்க எல்லா இடத்தையும் சுத்திட்டு கொடைக்கானல் இப்ப வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கேயுமே ஒரு தியான நிலையத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அதுல இருந்து தான் நாங்க வந்து கோடை பண்பலையில உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால இப்போ நீங்க சொல்ல வரதை பார்க்கும்போது ஒரு மலைப்பகுதியில உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது அந்த மற்ற வைப்ரேஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் விடுபட்ட நிலையில இருப்பாங்க. கண்டிப்பா இயற்கையினுடைய அந்த நல்ல வைப்ரேஷன்ஸை வந்து அவங்களால கேட்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த தியானம் பண்ணுவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும், மிகவும் இலகுவாக இருக்கும். ஏன்னா ஒரு சிட்டியில இருந்து மெடிடேஷன் பண்ணும்போது மிகுந்த கஷ்டத்தோடு நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். இப்படியான இடங்கள்ல இருந்து தியானம் பண்ணும்போது இருந்த உடனே இயற்கை அந்த கனெக்ஷன் தொடர்புகளோட தியானத்துக்கு வந்துவிடும். ஓகே, நீங்க தியானம் பண்ணும்போது என்ன நினைப்பீங்க? நிறைய நினைக்கலாம், ஆனா நினைக்கிறது நல்லதா நினைக்கணும் இல்லையா? நான் நினைக்கும் பொழுது அந்த நினைப்பு என் மனதை வரும்போது அந்த நான் நினைக்கிறது என் மனதுக்குள் வருகின்றது. அப்ப நினைக்கிறது கண்டிப்பா நல்லதா இருக்க வேண்டும். நல்லதில் இந்த உலகத்திலே நல்லது யார்? நல்லவர் யார்? நான் தான். அடுத்த நல்லவர் இறைவன். அதை தவிர வேறு நல்லவர் என்னால யோசிக்க முடியாது. அப்ப நம்ம சொல்லும் போது நான் தான் உலகத்திலே நல்லவர் அப்படின்னு சொல்றது ஒரு அகந்தை மாதிரி இல்லையா? நீங்க சொல்லலாம். இது நான் இந்த கேள்வியை நான் இன்னொரு மூத்த சகோதரி யோகி சகோதர ஆத்மாவுடன் கேட்டேன். இது ஆன்மீக அகங்காரம் மாதிரி இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னா நான் நல்லவன் சொல்லும் பொழுது அது நான் யாரையும் பாதிக்கவில்லை இல்லையா? நான் தான் நல்லவன் சொல்லும் போது அது அகங்கை, நான் நல்லவன் சொல்லும் போது அது அகங்கை, அது சுயமரியாதை. இந்த சுயமரியாதை தான் எங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அருமையான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நான் தான் நல்லவன்னு நினைக்கிறது வந்து அகந்தையாகுது. நான் நல்லவன்னு நினைக்கும் போது என்னுடைய உண்மையான நிலை என்னவோ அதுல நிலைத்து இருக்கிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இறைவனை நாங்க நினைக்கிறோம்னு சொல்றீங்க தியானத்தின் பொழுது. பொதுவா சொல்லுவாங்க தியானம் அப்படின்னா எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எண்ணங்களே வராம எப்படி கொண்டுட்டு வர்றது? எண்ணமற்ற நீங்க சொல்லும் போது இப்ப நாங்க இந்த மாதிரி நல்லதை நினைக்கிறோம்னு சொல்றீங்க.
வெளியில மத்தவங்க சொல்லும் போது எண்ணமற்ற நிலைன்னு சொல்றாங்க. ரெண்டுக்குமே ஒரு கான்ட்ரவர்சி வர மாதிரி இல்லையா? அது இது என்னையும் கேட்டிருக்காங்க எங்களுக்கு தியான நிகழ்ச்சியில. ஆக்சுவலி தியானம் என்பது நினைவை சரியான, இந்த உலகில் நினைவு இல்லாதவர் யாருமே இல்லை. ஈவன் ஞானிகள் கூட நினைக்கின்றார்கள். நினைவை விட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது என்றால் சுவாசமின்றி நாங்கள் வாழ முடியாது இல்லையா? அதே மாதிரி நினைவு இல்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது. ஆனால் பொதுவாக மக்கள் வீணான எண்ணங்களில் தான் இந்த வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள். அதுதான் அந்த எண்ணத்தை வழிநடத்துவதுதான் தியானம். அதாவது உயிரோடு இருக்கும் வரைக்கும், இந்த ஆன்மா இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் எண்ண ஓட்டம்ங்கிறது இருக்கும். அந்த எண்ணத்தை சரியானதாக வழி நடத்துறது தான் தியானம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நாங்க எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. இந்த உலகத்திலே எதையும் சாதிக்கிற வல்லமை எங்களுக்கு எண்ணத்துக்கு இருக்கு. எதையும் சாதிக்கிறோம். இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கண்டுபிடிப்புக்கும் மூல ஆதாரம் இந்த சிந்தனை. இந்த நீங்கள் இப்ப நாங்கள் ரேடியோவில் கதைச்சிக்கணும், வானொலியில கதைச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கும் சிந்தனை தான் காரணம். இந்த எல்லா தொழில்நுட்பத்துக்கும் சிந்தனை தான் காரணம். எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் சிந்தனை தான் காரணம். இந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வந்திருக்கீங்களா? அதால நாங்கள் சிந்தனை செய்யணும் என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. சிந்தனை இல்லாம இருமேனம் என்று அவங்க சொல்லல. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்ட அந்த நேர்காணல் கோடை FM 100.5க்காக கொடுக்கப்பட்டது. நீங்கள் அதை நன்றாக ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதில் தியானத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டார்கள். இதை பற்றி நான் இன்னும் ஆழமாக யோசிப்பேன் அடிக்கடி. ஏனென்றால் தியானத்தின் மகிமையை உலகில் மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தியானத்தால் பல அற்புதங்கள் நடந்திருக்கின்றது. உடல் வியாதிகளிலிருந்து மன வியாதிகளிலிருந்து பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, எதையும் சாதிக்கும் தன்மை, இந்த மன ஒருமைப்பாடு, நிறைய இந்த 100க்கு மேற்பட்ட நன்மைகள் இருக்கின்றது. இருந்தாலும் மக்கள் ஏன் தயங்குகின்றார்கள் என்று யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் தியானம் என்பது ஒரு பழக்க முறை. எந்த ஒரு பழக்க முறையும் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு வகையான அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்னு சொல்லுவார். ஒரு கொஞ்சம் இது வித்தியாசமாக தான் இருக்கும். அதை மீண்டும் செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான அனுபவத்தை நாங்கள் அடைய முடியும். குறிப்பாக நான் ஆஸ்திரேலியாவில் முதல் கார் பழகும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் அது ஒரு புதுமையான பழக்கம். நான் ஸ்டேரிங் வீலில் கை வைக்கும் பொழுதே இடப்பக்கம் பார்க்க பயம், வெள்ளப்பக்கம் பார்க்கவும் பயம், நேரே பார்த்து கொண்டே போதும் கவனமாகவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஓட இப்போது அது ஒரு மிகுந்த ஒரு இலகுவான நிலையாக மாறிவிட்டது. ஏனென்றால் இப்போது நான் எவ்வளவு தூரமும் எனக்கு ஓடுவது மிகவும் ஒரு எளிமையான காரியமாகிவிட்டது. இதற்கு காரணம் பயிற்சி, தொடர்ச்சியான பயிற்சி. நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளாந்த வாழ்க்கையாக கொண்டு வரும்போது அது இலகுவாகி விடுகின்றது. தியானமும் இது உங்கள் ஒரு நாளாந்த வாழ்க்கையில் ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ 20 நிமிடமோ எவ்வளவு நன்மை உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம். அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி.
கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான். தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நாம் நாடு திருந்த செய்யோடும். முன்னால் முடியும், அட முன்னால் முடியும், ஆஹா முன்னால் முடியும் தம்பி தம்பி. அடப்புனக்குள் இருக்கும் உண்மை நம்பி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது சிந்தனை துளிகள். அமைதி எங்கே? வணக்கம். அமைதியான மனம், அமைதியான வாழ்க்கை, அமைதியான குடும்பம், அதோடு அமைதியான சூழ்நிலை, அமைதியான நாடு, அமைதியான உலகம், இவைகளைத்தான் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் இன்றைய உலகில் அமைதி உள்ளதா? உலகத்தில் அமைதியை உண்டாக்க வேண்டும் என்று மாநாடுகளை கூட்டுகிறோம். அமைதி எங்கே என்று அனைவரும் தேடுகிறோம். அமைதிக்காக ஏங்குகிறோம். எங்கே தொலைத்துவிட்டோம் அந்த அமைதியை? அமைதியின் உண்மையான அர்த்தம்தான் என்ன? மாநாடுகளை கூட்டி சட்ட திட்டங்களை உருவாக்கிவிட்டால் மட்டும் அமைதி ஏற்பட்டு விடுமா? அரசி ஒருத்தி தன்னுடைய விலையுயர்ந்த வைர மாலையை கழுத்திலேயே அணிந்து கொண்டு மாலையை காணவில்லையே என்று அரண்மனை முழுவதும் தேடினாளாம். பிறகு கண்ணாடியில் தன் உருவத்தை பார்க்கும்போது வைரமாலை தன் கழுத்திலேயே இருப்பதை உணர்ந்தாளாம். இவ்வாறுதான் நாமும் அமைதியை நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அமைதி எங்கே, அமைதி எங்கே என்று வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் உடல்களில் வாழும் ஆத்மாக்கள். அமைதி என்பது ஆத்மாவின் உண்மையான குணமாகும். இரவில் நாம் அமைதியாக தூங்குகிறோம். ஆனால் பொழுது விடிந்ததும் அந்த அமைதி இருப்பதில்லையே. நாம் உடல் உணர்வுக்கு வந்ததும் பொறாமை, வெறுப்பு, கோபம் போன்ற விகார குணங்கள் நம்மிடம் வந்து ஒட்டிக்கொள்கின்றன. நல்ல எண்ணங்கள் மனதில் அமைதியை உண்டாக்குகின்றன. தீய எண்ணங்களோ அமைதியை குலைக்கின்றன. நாம் நமது எண்ணங்களின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. எதை பற்றி சிந்திக்கிறோம், யாரை பற்றி எண்ணுகிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மனிதர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தோமானால் நாம் பெரும்பாலும் சோகத்தைத்தான் அனுபவிப்போம். அமைதி கடலான இறைவனை பற்றி எண்ணும் போது மனதில் அமைதி பிறக்கிறது. புலன்களால் காரியங்களை செய்து கொண்டே மனதால் இறைவனை நினைத்தால் எல்லா நேரங்களிலும் அமைதியுடன் இருக்க முடிகிறது. நமது சுற்றுப்புறத்திலும் அமைதி நிலவுகிறது. சிந்தனை துளி. அமைதியான மனமே ஆண்டவன் வாழும் ஆலயம். அமைதியின் சக்தியால் வாழ்க்கையை நாம் மாற்றுவோம். அமைதியின்
தந்தை பிரம்மத்தில் விதையாய் ஒளிர்கின்ற விந்தை மௌனத்தை கலைத்தொரு மந்திரம் சொன்னாய் மரணத்தை வென்றிடும் மார்க்கத்தை தந்தாய் அகக்கண்ணை திறந்து நீ அருகினில் அழைத்தாய் ஆத்மா ஒளி பெற யோகத்தை வகுத்தாய் பூரண அமைதி எங்கனம் என்றே ஜனனமும் மரணமும் ஓய்ந்த பின் என்றாய் புவியினில் அதிசயம் அபுமலையாகும் அபுமலை மகிமையை அகிலமே பாடும் நான் மறை ஓதிடும் நாயகன் ரூபம் கருணை பொழிந்திடும் பூமுகம் நாளும் யுகங்களின் மாற்றம் ஜகத்தினில் உண்டு தேகத்தின் மாற்றம் மரணத்தில் உண்டு ஜனனத்தின் ஓட்டம் யார் கையில் இன்று மனிதனின் ஆட்டம் மர்மத்தின் துண்டு முடிவின்றி தொடர்வது மானுட வாழ்க்கை முழுமையை அறிவதே பிறவியின் வேட்கை இயற்கையின் சேர்க்கைதான் தேகத்தின் பந்தம் இறைவனின் சேர்க்கைதான் முக்தியை நல்கும் அன்பு உலாவிய கடை கண் பார்வை இதயம் துழாவிய தெய்வத்தின் பார்வை வானமளாவிய ஞானத்தின் பார்வை உயிரை ஊராசிய யோகத்தின் பார்வை தேன் துளி போலொரு சுவையும் இல்லை உயிர் துளி போலொரு அதிசயம் இல்லை மழலையின் மொழிக்கிணை மாமருந்தில்லை உன்மொழி போலொரு சத்தியம் இல்லை ஜன்ம ஜன்மமாய் செய்திட்ட பாவம் போக்கிடும் ராஜ யோகம் ஆகும் அருளிய பெருமை பரமனை சேரும் இதுவே பிரம்மா குமாரிகள் ஞானம் நல்லது. இந்த குழலோசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கீதன் நடராஜா. நன்றி, வணக்கம்.